நீதிமொழிகள் 10:18 புறங்கூறுகிறவன் மூடன் அப்படின்னு போட்டுருக்குதுங்க. நம்ம எல்லார்கிட்டையும் நல்ல குணங்களும் இருக்கும், கெட்ட குணங்களும் இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட அவங்களோட நல்ல குணங்களை நம்ம அவங்க கிட்ட அவங்க முன்னாடி சொல்லி நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஆனால் அவங்க கிட்ட பிடிக்காத குணங்களை அவங்க இல்லாதப்ப நம்ம புறம் பேசுகிறோம். அம்மா வந்து பிள்ளைங்களை பற்றி, பிள்ளைங்க வந்து அம்மாவை பற்றி, மனைவி வந்து கணவன் கிட்ட அம்மாவை பற்றி, அம்மா கிட்ட கணவனை பற்றி, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புறம் பேசிக்கிறோங்க. இப்படி புறம் பேசுறதுனால நமக்குள்ள மனக்கசப்பு தாங்க அதிகரிக்கும். மனசு ரொம்ப நம்மளுக்கு பாரமாகவும் ரொம்ப ஹெவியாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம அவங்க இல்லாதப்ப இப்படி புறணி பேசுறப்போ எப்பெல்லாம் நம்ம அவங்கள பாக்குறோமோ நம்மளுக்கு அந்த ஞாபகம் வரும். அந்த ஞாபகம் எப்பெல்லாம் வருதோ நம்மளுக்கு மனக்கசப்பு இன்னும் அதிகரிக்குங்க. இப்படி புறம் பேசுறதுக்கு பதிலா நம்ம அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க மனம் விட்டு பேசி எது பிடிக்கல, எது பிடிச்சிருக்கு, எது மாத்திக்கணும் அப்படின்னு பேசுறப்போ அங்கேயே ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். உங்களுக்கு இந்த மனசு வந்து ரொம்ப லகுவாயிருங்க. நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. புறங்கூற நம்மளை பார்த்து கடவுள் மூடன்னு சொல்றாருங்க. புறங்கூறதுக்கு பதிலாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பிரச்சனையை தீர்க்கிறப்போ நம்ம மனசு ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம ஹாப்பியாகவும் இருப்போங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். காட் பிளஸ் யூ. ஆமென்.